அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். இன்றைய ஆத்மோபதேசம் மகா வாக்கியம். மகா வாக்கியம்னா என்ன? இந்த வார்த்தைக்கு அர்த்தம் முதலில் பார்ப்போம். ஒரு குருநாதரோ ஒரு ஞானியோ சித்தர்களோ ரிஷிகளோ தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஞான அனுபவத்தை ஒரு வாசகமாக சொல்லி அதற்கு உயிர் கொடுப்பதுதான் மகா வாக்கியம். ஒவ்வொரு குருமார்களுமே இந்த மகா வாக்கியத்தை உபதேசம் செய்வார்கள். இந்த மகா வாக்கியத்தை நாம் தியானம் செய்யும் போது, அதை ஜபம் செய்யும் போது அந்த அனுபவம் நமக்குள் நடக்க துவங்கும். உதாரணத்திற்கு இப்பொழுது இருக்கின்ற மகா வாக்கியங்களில் சில வாக்கியங்களை உதாரணமாக சொல்லி என்னுள் நடந்த அனுபவத்தின் மகா வாக்கியத்திற்குள் நுழைவோம். அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி அயமாத்ம பிரம்ம பிரஜான பிரம்ம, இது போன்ற வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய மகா வாக்கியங்கள். சும்மா இரு சொல்லற என்கின்ற உயர்ந்த மகா வாக்கியம். சும்மா இரு. நல்லா கவனிச்சுக்குங்க. எந்த வார்த்தையை நாம் மனதிற்குள் பிரயோகம் செய்தாலும், எந்த வார்த்தையை உள்ளுக்குள் நீங்க பிரயோகம் பண்ணுகின்றீர்களோ அந்த வார்த்தைக்கு நேரடியாக ஆத்ம அனுபவத்தை நோக்கி சென்றால் அந்த மகா வாக்கியம் முக்தியை, விடுதலையை தருகின்றது. எந்த வார்த்தை பிரயோகம் பண்ணும் போது சூன்யம் என்கின்ற, ஒன்றுமில்லை என்கின்ற பரவசத்திற்குள் சென்றால் அது மகா வாக்கியம் அல்ல. தயவு செய்து கொஞ்சம் ஆழ்ந்து கவனிங்க, அப்ப அது புரியும். ஆன்மீகத்துல நிறைய பயணங்களில் நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். இந்த அனுபவத்தில் முதலில் மனம் உருவாக்கக்கூடிய மாயை பற்றி நாம் புரிந்து கொள்வோம். ஒன்றுமில்லா தன்மை, வாழ்க்கையில் அடைவதற்கு ஒன்றுமில்லை. எந்த வார்த்தையை, இதனால கவனிச்சுக்க, இந்த ஆன்மீகத்துல பயணம் பண்றவங்களுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எந்த வார்த்தையை நீங்க பிரயோகம் பண்ணும்போது டிஸ்கனெக்ட் ஆகி லைஃப் விட்டு டிஸ்கனெக்ட் ஆகுது அப்படின்னா அந்த வார்த்தை மிக பெரும் ஆன்மீக மாயை உருவாக்குகின்றது. அது வெற்றிடத்தை நோக்கி, சூன்யத்தை நோக்கி, வெற்றிடம் என்கின்ற பரவசத்தை நோக்கி அது நகர்கின்றது. வெற்றிடம் பரவசமா? அது உண்மை. வெற்றிடம் சூன்யம் பரவசத்தை தருகின்றது. பரவசம் என்பது
மாயை, பரவசம் என்பது உங்களுடைய உயிர் தன்மைக்கு எதிரான அனுபவம். அது உயிரின் அனுபவம் அல்ல. நன்கு ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். எந்த ஆன்மீக வார்த்தையை பிரயோகம் செய்தாலும் பிரயோகம் செய்யும் போது இருக்கின்ற விழிப்புணர்வு, பிரயோகம் செய்த பிறகு விழிப்புணர்வும் சந்தோஷம் அதிகரித்தால், இந்த வார்த்தை நன்கு உள்வாங்குங்கள், எந்த வார்த்தையை ஆன்மீக வார்த்தை பிரயோகம் செய்யும் போது உங்களுடைய விழிப்புணர்வு பிரயோகம் செய்த பிறகு இந்த விழிப்புணர்வும் சந்தோஷம் என்கின்ற ஆனந்தமும் உற்சாகமும் அதிகரித்தால் அந்த ஆன்மீக வார்த்தை உணர்வு பரிணாமத்தையும் சரியான டிரான்ஸ்ஃபர்மேஷனை உருவாக்குதுன்னு அர்த்தம். இதை நீங்கள் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். எந்த ஆன்மீக வார்த்தை சொல்லும் போது போதையாகுதோ, போதைனா என்ன? உள்ளுக்குள்ள ஏற்படுகின்ற சுகம், டிட்டாச்டு ஸ்டேட், லைஃப்ல இருந்தே விலகிடுவாங்க. இதெல்லாம் மாயை, இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இது எல்லாமே மாயை உருவாக்குகின்றது. எந்த மகாவாக்கிய வார்த்தை இன்னமும் ஆரோக்கியத்தை தருகின்றது, இன்னும் விழிப்புணர்வை அதிகரித்து நாம் எடுத்து வந்த மனித வாழ்க்கையை நிறைவோடு, ரெஸ்பான்சிபிலிட்டியோடு, பொறுப்போடு வாழுதல் தான் உன்னதமான மகாவாக்கிய மந்திரம். மீது அனைத்தும் பரவசமே. ஆன்மீகத்தில் ஏற்படுகின்ற மிகப்பெரிய விஷயமே இந்த அனுபவம் என்கின்ற மாயை. நான் அனுபவம் என்கின்ற வார்த்தையை சொல்லுது, பரவசத்தை சொல்கின்றேன். ஃபியூ செகண்ட் அதுலயே இருக்கும், திருப்பியே வேலை செய்யும். இந்த அனுபவம் நிலை பெறாது. எப்படி நீங்க பரவசத்துல இருக்கிறீங்கன்னு கண்டுபிடிக்கிறதுனா, எந்த வார்த்தையை பிரயோகம் செய்கின்றோமோ அது நிரந்தரமாக நீடிக்காது. அப்படி நீடிக்கல அப்படின்னா நீங்கள் பிரயோகம் செய்த வார்த்தை பரவசத்தை தரக்கூடிய வார்த்தையாகத்தான் இருக்கின்றது. இதே இந்த ஆத்மா அனுபவத்தில் நிலைபெறக்கூடிய மகாவாக்கிய வார்த்தைகளை பிரயோகம் செய்யும் போது அது இருப்பாகவே இருக்கின்றது என்கின்ற தெளிவோடு அது நடக்க துவங்கும். அந்த வகையில் மகாவாக்கியம் என்கின்ற சத்தியத்தில் என்னுள் நடந்த அனுபவத்தில் ஏற்பட்ட ஒரு மந்திரம். இது மகாவாக்கியமும் மற்றும் மந்திரமாகவும் இது செயல்படும். அந்த மகாவாக்கிய வார்த்தை ஆனந்தோகம், 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 ஆனந்தோகம் என்கின்ற மகாவாக்கியம். இது ஆத்ம ஆனந்த அனுபவத்தை நோக்கி, ஆத்மாவின் இருப்பை நோக்கி எடுத்துச் செல்லும் மகாவாக்கியம். சற்று கொஞ்சம் ஆழ்ந்து கவனிங்க. ஆனந்தோகம் என்றால் என்ன அப்படின்னா, ஆனந்தா அப்படின்னா ஆனந்தம் என்று அர்த்தம். தோகம் என்றால் அதுவாக இருக்கின்றேன் என்று அர்த்தம். எதுவாக? ஆனந்தமாக இருக்கின்றேன் என்ற அர்த்தம்தான் ஆனந்தோகம். இது மந்திரம். ஆனந்தோகம், ஆனந்தமாக இருக்கின்றேன். இந்த மகா வாக்கியம்
என்னுடைய அனுபவத்தின் தொகுப்பு. என்னுடைய மொத்த உபதேசத்தின் சாரம் இது ஒன்றே. ஆனந்தமாக இருக்கின்றேன் என்பதை உணர வைப்பதுதான் மொத்த சத்சங்கத்தின் மொத்த தியான வகுப்புகளின் சாரம் இது ஒன்றேதான். இப்ப சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இந்த ஆனந்தோகம் என்கின்ற வார்த்தையை நீங்கள் மந்திரமாக மனதிற்குள் வார்த்தையாகவும் சொல்லும் போது இந்த வார்த்தையுடைய மாயையை, ரூபத்தை, பதிந்த பதிவுகள் ஒருபோதும் ஆனந்தோகம் என்கின்ற வார்த்தைக்கு ஒரு இமேஜினேஷனை, ஒரு கற்பனை உலகத்தை மனதால் ஒருபோதும் உருவாக்க இயலாது. இதுதான் நான் சொல்கின்ற நிலை. ஆனந்தோகம் என்கின்ற வார்த்தை நீங்கள் பிரயோகம் செய்யும் போது மனதில் தான் பிரயோகம் பண்றோம். இந்த வார்த்தையாக சொன்ன அடுத்த கணம் மனதால் இந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை தர இயலாது, ஒரு ரூபத்தை உருவாக்க இயலாது. அடுத்த கணம் மனதில் இருக்கின்ற நான் தன்மை உடைந்து இருப்பாயிருக்கின்ற ஆத்மானந்தம் தான் நீங்க என்கின்ற அனுபவம் உடனடியாக நடந்தே தீரும். நீங்கள் வாழ்க்கையில் நிறைய ஆன்மீகத்தை பயணம் பண்ணி இருக்கலாம், நிறைய பார்த்து இருக்கலாம், நிறைய விஷயங்களை கேட்டு இருக்கலாம். எந்த வார்த்தையை சொன்ன உடனே அந்த மனம் அதுக்கு ஒரு ரூபத்தை கொடுத்துருச்சு அப்படின்னா நீங்க பரவசத்துக்குள்ள சிக்கிட்டீங்கன்னு. அந்த வார்த்தை பரவசத்தை கொடுக்காமல் இருப்பாகிய ஆனந்தத்தில் நிலை பெற்றால் அது உண்மையான மகாபாக்கியம் தான். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த பிரயோகம் பண்ணக்கூடிய இந்த வார்த்தைகள் ஒரு கேரக்டரையும் உருவாக்கிடும் மனசு. இதுதான் நான் என்று சொல்லும் போது கேரக்டரையும் உருவாக்கிடும், அதுக்கான குணங்களையும் உருவாக்கிடும் மனம். இட் இஸ் illusion. இந்த ஆனந்தோகம் என்கின்ற மகாவாக்கிய மந்திரம் மனதை கடந்து, உணர்ச்சி முடிச்சுகளை கடந்து இருப்பாயிருக்கின்ற ஆன்மாவின் இருப்பு என்னவாக இருக்கின்றதோ அந்த அனுபவத்திற்குள் நேரடியாக எடுத்துச் செல்லும் மகாவாக்கிய மந்திரம். மனம் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்தது. நீங்க பாருங்க, எதை பார்த்தாலும், எதை கேட்டாலும், எதை சிந்தித்தாலும் அதற்கு, அந்த சத்தியத்திற்கு, அந்த உண்மைக்கு அல்லது அந்த சப்ஜெக்டுக்கு உயிர் கொடுக்க தெரியும். அதுக்கு ஒரு ரூபம், அதுக்கு ஒரு அனுபவம் தொகுப்பு, அதுக்கு ஒரு விளக்கம். ஒண்ணு இல்ல, பிரபஞ்சம்னு சொல்லி பாருங்க, அதுக்கு ஒரு இமேஜினேஷனை கிரியேட் பண்ணும், அதுக்கு ஒரு ரூபத்தை கொடுக்கும், அதுக்கு ஒரு உயிர் கொடுக்கும் மனசு. பிரபஞ்சம், இயற்கை, சாதாரணமா நினைச்சாலும் சரி, எதை நினைச்சாலும் மனதால உயிர் கொடுக்க தெரியும். அப்ப எந்த மகாவாக்கிய வார்த்தை மனதால் உருவாக்க முடியாத நிலைக்கு எடுத்துச் செல்கின்றதோ அதுதான் உண்மையான மகாவாக்கியம். மனம் ஸ்தம்பித்து நிறுத்தல். அதுதான் ஆத்ம ஆனந்த உணர்வு. இதை கேட்பவர்களுக்கு இந்த ஆனந்தோகம் என்கின்ற மந்திரம்
ஒரு முறை சொன்ன அடுத்த கணமே இந்த அனுபவத்தை நோக்கி நிச்சயமாக எடுத்துச் செல்லும். ஆன்மீகத்தில் இல்லாம சாதாரண மனிதர்கள் இது சொன்னீங்கன்னா மன அமைதி உடனடியா கிடைச்சிடும். இதை புரிந்து சொல்லுங்கள். ஆனந்தோகம் என்பது ஆனந்தமாக இருக்கின்றேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த மனசு என்ன பண்ணும், எப்பவுமே ஒரு பிளக்சுவேஷன் மூட்லயே இருக்கும் லைஃப்ல. இது கொஞ்சம் கவனிச்சா புரியும். வெறுப்பாக இருக்கின்றேன், குழப்பமாக இருக்கின்றேன், சோர்வாக இருக்கின்றேன், டென்ஷனா இருக்கிறேன், விரக்தியில் இருக்கின்றேன். பல வகையான உணர்ச்சி முடிச்சுகளின், நல்லா புரிஞ்சுங்க, உணர்ச்சி முடிச்சுகளின் தொகுப்பிற்கு ஒரு மூலம் வச்சிருக்கும் மனசு. இது மாறிக்கிட்டே இருக்குது. அதனாலதான் நிரந்தரமான சந்தோஷத்தை ஒருபோதும் அனுபவிக்க முடியவில்லை. எவ்வளவு வாழ்க்கையை சாதிச்சாலும் சரி, உள்ளுக்குள்ள இந்த ஆன்மா ஆனது எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றது. ரியலைஸ் யுவர் செல்ஃப், செல்ஃப் ரியலைசேஷன், ரியலைஸ் யுவர் சோர்ஸ். வாட் இஸ் தட்? பிளிஸ். இந்த ஆனந்த உணர்வே ஆத்மா உணர்வதற்காக அது உள்ளுக்குள்ள இயங்கிட்டே இருக்கு. அந்த கான்சியஸா இது நமக்கு புரியாதனால பல வகையாக மனம் சார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த ஆனந்தோகம் என்கின்ற மகா வாக்கிய மந்திரம் ஒரு மனிதனை எல்லா வகையான பலாயிரக்கணக்கான பிறவைகளின் மொத்த தொகுப்பாகிய எல்லா வகையான உணர்ச்சி முடிச்சுகளிலிருந்தும், அதாவது கர்ம வினைகளிலிருந்து, எல்லா வகையான கர்ம வினைகளிலிருந்தும் விடுதலை செய்து ஆத்ம ஞானியாக ஜீவன் முக்த தன்மையில் உணர வைத்து பிறவாநிலையை எடுத்து சென்றே தீரும். இந்த ஆனந்தோகம் என்கின்ற மகா வாக்கியம் எமது வாழ்க்கையில் நடந்த உச்சக்கட்ட அனுபவம். ஆனந்தோகம். இதை எப்படி பிரயோகம் செய்வது என்றால், நீங்கள் கண்களை திறந்தோ கண்களை மூடியோ சாதாரணமாக அமர்ந்து சொல்லலாம். இதுக்கு எந்த கவுண்டிங் கிடையாது. இதுல கவுண்டிங் பண்றது, டைரக்ஷன் பார்க்கறது, முத்திரை வைக்கிறது, இது எதுவும் கிடையாது. ரிலாக்ஸ்டா சொல்லுங்க, அவ்வளவுதான். சாதாரணமா உட்காந்து ஆனந்தோகம். உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு பாருங்க. கண்ணை திறந்தே சொன்னா நல்லா இருக்கா, கண்ணை மூடி சொன்னா நல்லா இருக்கா? ஜஸ்ட் ஃப்ரீ. இந்த மந்திரத்தை ஆனந்தோகம், சுவாசத்தை ஒரு முறை உள்ளே இழுத்து வெளிவிடும் போது ஆனந்தோகம், ஒரே டைம்ல இதை சொல்லணும். ஆனந்தோகம். தோகம்னு சொல்லி முடிக்கும் போது சில நொடிகள் உள்ளுக்குள் பொங்குகின்ற இந்த சந்தோஷத்தையும் மனமதியும் உணருங்கள். இது ரொம்ப முக்கியம். ஆனந்தோகம். ஒரு ஃபியூ செகண்ட் அதை ஃபீல் பண்ணுங்க. திருப்பி சுவாசத்தை உள்ளுங்க. ஆனந்தோகம். எத்தனை முறை வேணாலும் சொல்லுங்க. இதுல மட்டும் கண்டிஷன் வச்சிட வேண்டாம். கண்டிஷன் போட்டுட்டோம்னா மனசு வேலை செய்ய ஆரம்பிக்கும். திருப்பியும் இத்தனை முறை சொல்லணுமா, அத்தனை முறை சொல்லணுமா, மனம் மீண்டும் வேலை செய்யும். இந்த மந்திரத்துக்கும் தடைவர்களுக்கு இந்த மனம் வேலை செய்ய ஆரம்பிச்சிரும். நீங்கள் தூங்கும் போது கூட சொல்லலாம்.
நீங்க இரவு படுத்து கண்ணை மூடி தூங்கும் போது கூட இந்த மந்திரத்தை ஒரு சில நொடிகள் சொல்லிட்டு தூங்குங்க. ஆழ்ந்த தூக்கத்திற்குள் செல்வீர்கள். எந்திரிக்கும் போது உற்சாகத்தோடு எந்திரிப்பீர்கள். எழுந்த கண்ணை விழித்ததுடன் ஆனந்தோகம் சொல்லிட்டு ஆனந்தமாக இருக்கின்றேன். ஒரு 2-3 முறை சொல்லிட்டு வாழ்க்கையை துவங்குங்க. தூங்கும் போது ஆனந்தோகம். இந்த மகாவாக்கியம் எதுவும் கதையல்ல, இது உண்மையான அனுபவத்தை தரும் மிக உயர்ந்த ஞான சத்தியம். நிச்சயமாக மன கொந்தளிப்பிலிருந்து விடுதலை செய்தே தீரும். அதனாலதான் லாஜிக்கா உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். ஆனந்தோகம் என்கின்ற மகாவாக்கிய மந்திரம் உங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் கேட்பவர்கள் எல்லாருக்கும் இது சொன்ன கணமே மன அமைதியை தரும். உணர்ச்சி கொந்தளிப்பில் இருக்கின்ற உணர்ச்சிகளிலிருந்து விடுதலை தரக்கூடிய மகாவாக்கியமாக இது மாறும். இது எமது வாழ்க்கையில் நடந்த உயர்ந்த அனுபவத்தை தந்தது. இந்த ஆனந்த உணர்விலேயே வாழவும் வைக்கின்றது. இந்த ஆத்ம இருப்பிலேயே நிலைபெறவும் செய்தது. ஏனென்றால் அதில் தான் இருக்கின்றேன் என்று புரிந்து கொண்டேன். இது ஏதோ ஒரு அனுபவமோ ஏதோ ஒரு டெம்பரரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இதுதான் மூலம். இதுதான் என் ஆன்மா இயங்குகின்றது என்கின்றதை புத்தி ரீதியாகவும் புரிந்து கொண்டேன், அனுபவ ரீதியாகவும் உணர்ந்து கொண்டதனால் இதை சொல்கின்றேன். இந்த மகாவாக்கிய மந்திரத்தை பிரயோகம் செய்யுங்கள், பயன்படுத்துங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை உயர்ந்த விழிப்புணர்வோடு உடல் ஆரோக்கியத்தை உருவாக்கி, நிறைந்த செல்வத்தை உருவாக்கி, குடும்ப உறவுகளோடு இனிமையாக பழகக்கூடிய, இனிமையாக வாழக்கூடிய மனப்பக்குவத்தையும் விழிப்புணர்வு அதிகரித்து நீங்கள் எடுத்த மனித பிறவியை, இறைவன் தந்த மகாவாக்கிய வாழ்க்கையை, இந்த அருமையான பொக்கிஷத்தை சந்தோஷமாக நிறைவாக வாழ்வோம். இந்த மகாவாக்கியத்தை சொல்றதுனால வெளி உலக டிஸ்கனெக்ட்லாம் ஒருபோதும் ஆகாது. இன்னமும் உள்ளுணர்வில் நிறைவும் திருப்தி, நிம்மதி, பரிபூரணம், பேரானந்தத்தை உணர்வோடும் வெளி உலக வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், நிறைவான செல்வம், நிறைவான பொருளாதாரம், ஃபேமிலி உறவுகளோடு இனிமையாக வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்க்கையை வாழ்வதற்கே என்கின்ற தன்மைக்குள் நுழைவீர்கள். இந்த மகா வாக்கிய வார்த்தை, இந்த மந்திரம், இதுதான் மகா வாக்கியம். இந்த வாக்கியம் தான் மந்திரம் என்று சொல்கின்றேன். இந்த மந்திர சக்தி ஆனந்தோகம் என்கின்ற மகா வாக்கிய மந்திரம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்று எமது ஆனந்த உணர்விலிருந்து ஆசீர்வதிக்கின்றேன், பிரார்த்தனையும் செய்கின்றேன். எங்கும் நிறைந்திருக்கின்ற பேரானந்த சக்தி உள்ளுக்குள் ஆத்ம ஆனந்தமாய் இருக்கின்றது. உங்கள் அனைவரையும் இந்த மகாவாக்கிய மந்திரமான ஆனந்தோகம் ஆனந்தத்தை உணர வைக்கட்டும். ஆனந்தத்தை நோக்கி நகர்வீராக. ஆத்ம ஆனந்தமாக வாழ்க்கையை வாழ்வோம். வாழ்வீராக. வாழ்க்கை வாழ்வதற்கு ஆனந்தமாக வாழுங்கள். ஆனந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம்.